என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. ஒரு கோழி தன் செட்டுகளின் கீழே எப்படி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்க்குமோ, அப்படி அவருடைய செட்டுகளின் நிலையில், சிறகுகளின் நிலையில் நாம் இருக்கும்போது நிச்சயமாய் நாம் பாதுகாக்கப்படுவோம். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தீர். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தீர். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. நம்முடைய பலவீனங்களிலே அவர் நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து, நம்மை ஏந்தி சுமந்து ஆதரிக்கிறவர். அவர் நம்முடைய பலனாக இருக்கும்போது நாம் எதற்கும் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானாய், எதற்கும் பயமில்லையே. ராஜா என் பலனானாய், எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே,
ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களார நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. அப்போ ஒரே பேரான குமாரனை தேவன் நமக்காக தந்தருளினார். கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்காக இந்த உலகத்தில் அவரை அனுப்பி நம் மீது அன்பு கூர்ந்தார். அப்படிதானா? நம்ம கெட்டு போகக்கூடாது அப்படிங்கிறது தேவனுடைய சித்தம். அதுதான் அன்பு. நம்ம கண் முன்னால் ஒரு மனுஷன் கெட்டு போகிறத நம்ம நினச்சக்கூடாது, பார்த்து ரசிக்கக்கூடாது. நமக்கு அவன் கெட்டு போனால் நம்ம என்ன செய்யணும்? உணர்த்தணும். கட்டாயம் என்ன செய்யணும்? சொல்லணும். இப்போ இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள்ளே கிடக்கு. முதல்ல என்ன செஞ்சாங்க? ஆதி தகப்பன் தாயும் தகப்பன் என்ன செஞ்சாங்க? ஆண்டவருடைய கட்டளையை மீறிட்டாங்க. என்றைக்கு மீறினாங்களோ அன்றைக்கு என்ன செஞ்சுட்டு பாவம் உள்ளே வந்துட்டு ஆண்டவர் கண்கள் திறக்கப்பட்டுட்டுன்னு அவன் சொன்னான். என்ன ஆண்டவர் ஆதாமே நீ எங்கே இருக்காருன்னு சொல்லி அவ்வளோ கவலையாக கேட்டார். அவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். எதுக்கு எங்கே இருக்காருன்னு கேட்டார். அவன் என்ன சொல்லுதான்னு பார்க்குது. நாங்கள் நிர்வாணிகளாக இருப்பதால் செடிகளுக்குள்ளே ஒழிச்சிட்ருக்கோன்னு சொன்னோம். அவனுக்கு நிர்வாணின்னு சொன்னது யாருன்னு கேட்டு தான் ஆண்டவர் சொல்கிறார். நான் தான் அதை சாப்பிட வேண்டான்னு சொன்னேனே, அதை ஏன் சாப்பிட்டேன்னு சொல்லி அன்றைக்கு அந்த துவங்கின அந்த பாவம். அதனால தான் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி நம் மீது நெஞ்சாரான் அன்பு கூர்ந்தார். ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பாருங்கள். ரோமர் 5:5. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவினாலே என்ன ஊற்றப்பட்டிருக்கு? தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் என்ன செய்யப்பட்டிருக்கு? ஊற்றப்பட்டிருக்கு. ஊற்றப்படும்னு சொல்லலை, ஊற்றப்பட்டாச்சு. எல்லாருடைய இருதயங்களும் என்ன இருக்குது? தேவ அன்பு இருக்குது. அப்போ ஏன் நம்ம சுபாவ அன்பு இல்லாமல் இருக்கோம் அப்படின்னா, அந்த சாசனுடைய தன்மை என்ன செஞ்சிருது? நம்மளை அதெல்லாம் மறக்க வச்சிருது. நான் ஏற்கனவே நம்ம முதல்ல சொன்னோன்னு மறந்து போகிறது. மறதியும் மந்த புத்தியும் யாருக்குள்ளது? சாசுக்குள்ளது. ஆனால் ஆண்டவர் நம்மளை என்ன செய்கிறார்? அந்த கரணத்தின் ஞானத்தினால் நிரப்புகிறார். தாவீது ஜெபிக்கும்போது என்ன கேட்காரு? அந்த கரணத்தின் ஞானத்தினால் என்னை நிரப்பும். உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அப்படிதானா? அப்பொழுது நான் என்ன செய்வேன்? பாதகருக்கு முது வழிகளை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். இதெல்லாம் படிக்க மாட்டிங்களா? சங்கீதம் 51 கட்டாயம் என்ன செய்யணும்? ஆண்டவரே என்னுடைய பாவங்களை கழுவுன்னு சொல்லி ஒரு தடவை வாசிக்கணும். 91ஆம் சங்கீதம் ப்ரொடெக்ஷனுக்காக கட்டாயம் வாசிக்கணும். 121, 128, 127, ஏசாயா 53, 103ஆம் சங்கீதம் எல்லாம் என்ன செய்யணும்? தினசரி படித்து மனப்பாடமாக வச்சுருக்கணும். அல்லேலூயா. வார்த்தைகள் நம்மை உருவாக்கும். நம்ம என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி 2 வசனத்தை சொல்லிடுவோம். 3, 4, 5 ரொம்ப முக்கியமான வசனங்கள். அது சொல்லணும் தினசரி. வாசிங்க 3, 4, 5. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு மீட்டு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினால் இரக்கத்தினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. 5ஆம் வசனம் இல்லை 5 வரைக்கும் தான். 1, 2 தான் வாசிப்போம். 3, 4, 5 சேர்த்து என்ன செய்யணும்? மனப்பாடமாக படிச்சிருங்க. ரொம்ப அற்புதமான வசனம். இது நம்மை பாதுகாக்கும். சரி,
அப்போ ஆண்டவர் தேவ அன்பை நம்முடைய உள்ளங்களில் இணைஞ்சிருக்காராம், ஊட்டி இருக்கிறபடியால் அந்த நம்பிக்கையை நம்ம என்ன செய்யாது, ஒருபோதும் வெட்கப்படுத்தாது. அதனால தான் அவர் சொல்கிறாரு, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து. யோவான் சொல்கிறாருன்னா நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து. அந்த அன்பு நம்முடைய உள்ளத்தில் ஊற்றப்பட்டிருக்கு. அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும். தேவ அன்பு என்னிடத்தில் நிறைய இருக்குது, ஆண்டவர் ஏற்கனவே ஊற்றி இருக்கிறார்னு சொல்லி நம்ம நினைக்கணும். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வாசிங்க. 8ஆம் அதிகாரம் ஒரு அற்புதமான அதிகாரம். 28, 29. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அவரிடத்தில் நாம் அன்பு கூறும்போது நமக்கு எல்லா நிச்சயம் சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். அப்போ நடக்கலைன்னா என்ன அர்த்தம்? நம்மகிட்ட ஏதோ கொஞ்சம் டைவர்ஷன் இருக்குதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. இப்போ நம்ம உணர்ந்து கொள்ளணும், தேவனுடைய அன்பு நம்முடைய உள்ளத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். அவர் முதல்ல அன்பு கூர்ந்தால் தான் நம்மளுக்கு என்ன செய்யணும், மற்றவர்கள் மீது அன்பு கூறணும், தேவனிடத்தில் அன்பு கூறணுங்கிறது தெரியும். அதனால தான் யோவான் சொல்கிறார், நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து. இன்னும் ஒரே ஒரு வசனம் வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். யோவான் 15:13. ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. யார் இந்த சிநேகிதர்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்படிதானா? நமக்காக நினைச்சிட்டாரு, ஜீவனையே கொடுத்துட்டார். இதுதான் உலகத்திலே மிகப்பெரிய அன்பு. அப்போ நம்ம அதெல்லாம் உணர்ந்துருக்கணும். ஆண்டவர் எனக்காக மரித்தார் அப்படிங்கிறத சொல்லி என்ன செய்யக்கூடாது, மறந்து போயிடக்கூடாது. அவருடைய சிலுவை எப்பொழுது நம்ம அதை உணர்த்தணும். சிலுவைங்கிறது ஒரு அன்பின் சின்னம். நீங்கள் அன்பின் சின்னம்ன உடனே என்ன எதுவும் நினைக்கக்கூடாது. அன்பின் சின்னம் என்ன, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிஸ்னஸுக்கும் ஒரு ஸ்லாங், ஒவ்வொரு சின்ன சின்ன இது வச்சுருக்கான். அதெல்லாம் பார்த்து கவனிச்சிருக்கீங்களா? ஆண்டவர் எனக்காக மரித்தார், அதுதான் அன்பின் சின்னம், சிலுவை. நிறைய பேர் சொல்லுவாங்க சிலுவை அது நமக்கு அது விக்கிரகம், அதை நம்ம வைக்கக்கூடாது. அது விக்கிரகம், அதை வணங்கக்கூடாது. அதை பார்த்து நம்ம உணர்வடையணும். அல்லேலூயா. அதனால் இந்த மாதிரி போதகங்களில் என்ன செய்யக்கூடாது, இழுப்பு உண்டு போயிடக்கூடாது, சிக்கிக்கிடக்கூடாது, தெளிவாக இருக்கணும். அவர் இதில் போட்டிருக்க, ஒரு சிநேகிதனுக்காக ஒருவன் தன் ஜீவனை கொடுக்கறதுல அதிகமான அன்பு உலகத்தில் இல்லை. இப்போ எனக்காக அவர் ஜீவனை கொடுத்தார், அது பெரிய அன்பு. அதை நான் நினைப்பேன். அந்த சிலுவையை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அந்த உணர்வு எனக்கு என்ன செய்யும், ஆண்டவர் என்னை நேசிக்கிறார், அவர் என் மீது அன்புள்ளவராக இருக்கிறார். அவர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார், வெறுக்க மாட்டார். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்கார். ஒரு மனுஷன் சிந்திக்கிற பிரகாரமாக நான் சிந்திக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அப்படிதானா? அப்படி சொல்லியிருக்காரா? சொல்லியா? சொல்லியிருக்காரு. நம்முடைய இருதயம் எப்படி உள்ளது, தெருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதுமாக இருக்கிறதுன்னு போட்டிருக்கு. அது என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாதான். சிவிங்கி தன் தோலையும் புள்ளியையும், எத்தியோப்பியன் தோலையும் என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. இதெல்லாம் நம்ம நம்முடைய தத்துவம் கிடையாது, வேதத்தில் நமக்கு சொல்லப்பட்ட காரியம். சிவிங்கி, ஒட்டக சிவிங்கியில் அந்த ஒரு டிசைன் வரைஞ்சிருக்கும் பார்த்தீங்களா, அது பிளாங்காக ஆக்க முடியாது நம்மளால். அது குட்டி போட்டாலும் அப்படி தான் இருக்கும், பெருசானாலும் அப்படி தான் இருக்கும். அதே மாதிரி எத்தியோப்பியக்காரங்க எப்படி தான் இருப்பாங்க, பிளாக்காக தான் இருப்பாங்க. நம்மளும் இப்படி தான் இருக்கோம். நம்மளும் பிளாக்கா ஒயிட்டா, புது நிறம். நம்ம ஊரில் அப்படி ஒரு இது வச்சுருக்காங்க, என்னது, மாப்பிள்ளை எப்படி இருப்பார், புது நிறமாக இருப்பார். அப்படின்னா கருப்புன்னு அர்த்தம். அல்லேலூயா. கருப்புக்கு தான் என்ன பேர் வச்சுருக்கோம், புது நிறம். சரி. அப்போ இந்த நிறங்களையோ அந்த புள்ளிகளையோ நம்மளால் என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. நம்ம தீமையே செய்ய பழகிட்டனால நமக்கு என்ன செய்ய முடியாது, அந்த மாற்ற முடியாது. ஆனால் தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பார், லவ்னா அது அவர் தான். அதனால் நம்மிடத்தில் அவர் அன்பு கூர்ந்தார் அப்படிங்கிறது என்ன செய்யக்கூடாது, மறந்து போயிடக்கூடாது. நான் திரும்ப திரும்ப அதே சொல்லிகிட்ருக்கேன். இன்னும் ஒன்று
இந்த வசனம். அதுக்கு அடுத்தால 2வது பகுதி வாசிங்க. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களார நம்மை கழுவி இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் என்ன போட்டிருக்கு? அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம என்ன செய்யுமா? சுத்திகரிக்கும். 1 யோவான் 1:7னா அந்த பின்பகுதியை என்ன செய்யக்கூடாது? மறந்து போயிடக்கூடாது. அவருடைய ரத்தம் நம்முடைய பாவங்களார நம்மை சுத்திகரிக்கும். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. எதுக்கு கொல்லப்பட்டீர்களே? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. நம்ம ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்க அண்ணாச்சி, அவங்களுக்கு தெரியும். ஒரு பத்திரம் போடணும்னா என்ன பத்திரம்னு சொல்கிறீங்க? கிரய பத்திரம், அப்படி தானே? கிரய பத்திரம்னா என்ன அர்த்தம்? அந்த ரெஜிஸ்ட்ரார் கேட்பார், இந்த நிலம் இவ்வளோ இடம், இவ்வளோ விஸ்தீர்ணம், விலங்கெல்லாம் இல்லை, இவர் தான் ஓனர், இவ்வளோ ரூபான்னு போட்டிருக்கு, இதை வாங்கிட்டீங்களா? அந்த ரூபாயை ஆமாம் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லணும். அதுதான் அதுக்கு பேர் என்ன பேர்? கிரயம். நிறைய பேர் வாங்கியிருக்க மாட்டாங்க, ஆனால் அதில் எழுதியிருக்கோம், வாங்கினதாக எழுதியிருக்கோம். அவர் முன்னால் என்ன சொல்லணும்? ஆமாம் வாங்கிட்டேன்னு சொல்லணும். அவர் தாரேன்னு இருக்காரு, இனிமேல் தந்துடுவார்னு சொன்னால் அந்த பத்திரம் ரெஜிஸ்டர் ஆகுமா? ஆகாது. அவர்கிட்ட என்ன சொல்லணும்? எல்லாம் வாங்கியாச்சு, செட்டில் பண்ணியாச்சுன்னு சொன்னால் தான் அவர் ரெஜிஸ்டர் பண்ணுவார். இங்கே என்ன போட்டிருக்கு? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. ஆகையால் தேவனுக்கு உடையவளாகிய நீங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும், ஆமாம், நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. யாருக்குடையவங்க? அவர் சொந்த ரத்தத்தை சிந்தி நம்மளை விலைக்கரியமாக கொடுத்து நம்மளை வாங்கிட்டார். அதனால் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. அப்போ அவருடைய ரத்தம் நம்மை மீட்டிருக்கிறது, அதை மறந்து போயிடக்கூடாது. அவர் அன்பாக இருக்கிறார். அவருடைய அன்பு தான் தம்முடைய சொந்த குமாரனை அனுப்பி நம்மை மீட்க வந்தார். அவர் சொந்த ரத்தத்தை சிந்தி நம்மை விலைக்கரியமாக கொடுத்து நெஞ்சார், நம்மை மீட்டிருக்கிறார். அதே 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷருக்கு அடிமைகள் ஆகாதிருங்கள். எந்த மனுஷனுக்கு என்ன செய்யக்கூடாது? அடிமையாகக்கூடாது. நம்ம யாருக்கு அடிமையாக இருக்கணும்? இயேசுக்கு மட்டும்தான் அடிமை இருக்கணும். தேவனாகிய கர்த்தர், பிதாவாகிய தேவன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, எப்படி சொன்னாலும் யார் என்ன தான்? ஒன்று தான். அப்படி தானா? அவர் தான் ஒரே தெய்வம். நமக்கு நம்ம வேறு வேறு பெயர்கள் அப்படி வச்சுருக்கோம். அவருக்கு தான் நம்ம என்ன செய்யணும்? அடிமைகளாக இருக்கணும். வேறு எந்த மனுஷனுக்கு என்ன செய்யக்கூடாது? அடிமையாக இருக்கணும். ரோமர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கப்படினால் கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம். அப்போ கோபாக்கினைன்னு ஒன்று இருக்குது. கோபாக்கினைன்னா என்ன செய்யும்? அவருடைய நியாய தீர்ப்பின் நாளில் அந்த கோபாக்கினை வரும். நம்ம செய்த தவறுகளுக்கு உள்ள தண்டனை அவர் என்ன செய்வார்? கட்டாயம் கொடுப்பார். மீறுதல்கள், குற்றங்கள், பாவங்கள் எல்லாத்துக்கும் ஒரு தண்டனையே கொடுப்பார். அதுக்கு நீங்களாகணும்னா அதுக்கு ஒரு வழி இருக்குது. அவருடைய இரத்தத்தினாலே எனக்கு என்ன என்ன கிடைக்கும்? பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாகி இருக்கிறதுன்னு சொல்லி எபேசியர் 1:7 போட்டிருக்கு. 1:7 வாசிங்க. அவருடைய எபேசியர் 1:7, அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாக்கிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாகிருக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாகி இருக்கிறது. ஏற்கனவே உண்டாகிட்டு. அதனால் நம்ம என்ன செய்யக்கூடாது? இன்னும் நம்ம பாவி, ஆண்டவர் வரும்போது நியாய தீர்ப்பில் கட்டாயம் தண்டிக்கப்பட்டுரும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது? நினைக்கக்கூடாது. விலைக்கிரயமாக கொடுத்து நம்மளை மீட்டாச்சு. அவருடைய ரத்தம் நம்மளை சுத்திகரிச்சிருக்கு. அவர் நமக்கு என்ன செஞ்சிருக்காராம்? கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி அவருடைய ரத்தத்தினால் நமக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பு அவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கு. அப்புறம் சொல்கிறாரு, அது 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் எபேசியரில், இல்லை எபேசியர் 2:13,
முன்னே தூரமாக இருந்த நீங்கள் யாருக்கு சமீபமாக இருக்கோம்? நமக்கும் ஆண்டவராகிய தேவனுக்கும், பிதாவாகிய தேவனுக்கும் கொஞ்சம் என்ன இருந்தது? ஒரு கேப் இருந்தது. இப்போ இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அந்த கேப்பெல்லாம் நீக்கி நம்மளை நினைச்சிட்டு கிட்டத்தில் கொண்டு போயிட்டு சமீபமாக ஆயிட்டோம். அதனால் அன்பு அப்படின்னா அது தேவனுடைய அன்பு. ரத்தம் அப்படின்னு சொன்னால் நம்மை மீட்க சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அப்படின்னு சொல்லிடணும். அதுதான் அந்த 1:6 என்ன செய்யக்கூடாது, அதை மறந்துடவே கூடாது. எப்படி ஆரம்பிக்கி? நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்மை பாவமர நம்மை கழுவி தம்முடைய பிதாவுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியரும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் உண்டாவதாக. 2 பகுதி பார்த்துட்டோம். அவரிடத்துல நமக்கு அன்பு இருக்குது, அவருடைய ரத்தம் நம்மளை மீட்டிருக்கிறது. சரிதானா? வேறு எதுனாலே நமக்கு மீட்பு உண்டாகுமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எபிரேயர் 9:12 போட்டிருக்கு. எபிரேயர் 9:12 வெள்ளாட்டுக்கடா, காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை அவர் உண்டு பண்ணினார். எதனால் கிடையாது? வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினால் அல்ல. இது பழைய ஏற்பாட்டில் சாலமோன் ராஜா, தாவீது ராஜாலாம் அவங்க பலி செலுத்தும் போது எண்ணிக்கைக்கு அடங்காத காளைகளையும் ஆட்டுக்கடாக்களையும் என்ன செஞ்சாங்க? பலியிட்டாங்கன்னு பார்க்கோம். இப்போ ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வந்த பிறகு அவைகளினால் அல்ல, பலியை பார்க்கலாம் என்னது உத்தமம்? கீழ்ப்படியில் தான் உத்தமம். அதனால் பலியிடுவதே என்ன செய்யணும்? நம்ம மறந்துடணும். அந்த ரத்தம் நம்மளை என்ன செய்யாது? மீட்காது. நம்மை மீட்கக்கூடிய ரத்தம் அது. ஆபேலின் ரத்தம் பேசினே பார்க்கலாம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மளை என்ன செய்யும்? நமக்காக பரிந்து பேசுகிற ரத்தமாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லி எபிரேயர் 12:24 பார்க்குறோம். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினது பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாக்கிய தெளிக்கப்படும் இரத்தத்தின் இடத்துக்கும் வந்து சேர்ந்தீர்கள். அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம்படி பண்ணும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே என்ன செஞ்சாராம்? பாடுபட்டார் அப்படின்னு போட்டிருக்கு. அதனால் 1:7 என்ன செய்யக்கூடாது? மறந்துடவே கூடாது. அவருடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்ம சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அதுதான் நம்முடைய விசுவாசம். அந்த ரத்தம் நம்ம சுத்திகரிக்கும். இன்னும் இதுக்கு தொடர்புடைய வசனங்களை நீங்கள் எபேசியர்லேயும் எபிரேயர்லேயும் கொலோசியர்லேயும் வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த தொடர்பு உங்களுக்கு விளங்கும். அதுக்கு அடுத்தால 3வது பகுதி, தேவனுக்கு முன்பாக நம்மளை என்ன செஞ்சுருக்காங்க? ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கியிருக்கு. இந்த தகுதி அந்த ரத்தம் கழுவி நம்மளை வந்து தகுதிப்படுத்தி ஆண்டவருக்கு முன்பாக என்ன செஞ்சுருக்கு? நிறுத்தியிருக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்கள். எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை, அவன் சொல்கிறான், எங்கள் தேவனுக்கு முன்பாக நீர் எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். இந்த 1:6 போட்டிருக்கு, நம்ம ஆக்கினார்னு போட்டிருக்கு. இது ஆக்கினீர் நேராக பிதாவாகிய தேவன்கிட்ட சொல்கிறாரு ரிப்போர்ட், நீர் ஆக்கினீர். அப்போ எப்படி இருந்து அது கிங்ஸ் அண்ட் ப்ரீஸ்ட்ஸ்ன்னு போட்டிருக்குன்னா, ராஜாக்களும் ஆசாரியர்களும். கிங்ஸ்ன்னு என்ன செய்யணும்? ராஜாக்கள் என்ன செய்வாங்க? உலகை ஆளுகை செய்வாங்க. ப்ரீஸ்ட் என்ன செய்யணும்? மந்தையை மேய்க்கணும். அல்லேலூயா. ஒரு ஆசாரியன் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு கீழ்பற்றக்கூடிய சபை என்ன செய்யணும்? சரியான வழியில் மேய்க்கணும். நல்ல மேய்ப்பனாக இருக்கணும். மேய்ப்பன் 99 ஆடுகளை குறித்து கவலைப்படாமல் காணாமல் போன ஒரு ஆட்டை குறித்து என்ன செய்வானோ ரொம்ப கவலைப்படுவான்னு போட்டிருக்கு. சரி,
அப்போ அந்த நல்ல மேய்ப்பனாய் நம்ம இருக்கும்படியாகவே ஆண்டவர் சொல்கிறார். அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தில் ராஜாக்களை குறித்து நம்ம பார்த்துருக்கோம், ஆண்டவருக்கு பிரியமான மக்களை குறித்து நம்ம பார்த்துருக்கோம். அவங்ககிட்டலாம் ஆண்டவர் என்ன செஞ்சார்? முகமுகமாய் பேசினார். அப்படிதானா? தாவீது எல்லாத்தையும் கேட்கார், ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? அந்த தீர்க்கதரிசி வந்து சொல்கிறார், நாத்தான், ஆண்டவர் அவன்கிட்ட சொல்லி என்ன செய்கிறார்? நீ போ, அந்த ஃபேமிலியில் போய் ஒரு ஆளை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன், அவனுக்கு இன்றைக்கி அபிஷேகம் பண்ண அவனை அப்படின்னு சொல்லி. உடனே அவன் ராஜா ஆகிட்டானா? தாவீதுக்கு அவன் தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணுறாரு அந்த வீட்டில் வச்சு. உடனே அவன் ராஜா ஆகிட்டானா? என்றைக்கு அபிஷேகம் பண்ணானா அன்னையிலேருந்து ஓடி ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தான். காடு மலை ஈட்டியோட செவத்தோடு வச்சு கொத்திரணுன்ட்டு சவுல் ராஜா நினச்சான். என்ன காரணம்? பொறாமை. சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000. அவனுக்கு அப்படியே ஜிவ்வுன்னு ஏறிட்டு பொடிப்பைய ஒழுங்கு என்ன செய்ய முடியாது, அவனுக்கு ஒரு போர் கவசத்தை அணிய முடியாது. அவன் ட்ரெஸ்ஸும் அவன் ஆளும் சைஸும் அப்படி தானே நினச்சிருப்பான். அப்படி தானே நம்மளாக இருந்தால் அப்படி தானே பேசியிருப்போம். அவன் கொண்டது 10000, நான் கொண்டது 1000. வாரட்டும் பார்த்துக்கிட்டேன். 6 மாதம் மாதக்கணக்காக வருஷக்கணக்கான்னு தெரியல, கொல்லதுக்கு பார்த்தான். லூயா. அப்போ ஆண்டவர் அந்த தீர்க்கதரிசிகளோட மோசேட்ட அல்லது ஒவ்வொருத்தட்டையும் சாலமோன் வரைக்கும் எல்லாத்தையும் என்ன செஞ்சார்? ராஜாக்கள்கிட்ட அவங்க கேட்காங்க, ஆண்டவரே அந்த தண்டை நாங்கள் பின்தொடர வேண்டுமா? போ. அவங்கள நாங்கள் திருப்பி கொள்வோமா? திருப்பி கொள்வாய். போகாத அப்படின்னா போக மாட்டேங்காங்க. மீறி போனால் தோற்று போயிருந்தாங்க. அப்படி தானே? இந்த சத்தத்தெல்லாம் அவங்க கேட்டாங்க, ஆண்டவரை பார்த்தாங்க, ஆண்டவர்கிட்ட பேசினாங்க. மோசே முகமுகமாக பார்த்தாரு, பேசினார். சரிதானா? இன்றைக்கு நம்ம அந்த அனுபவத்தை பெறணும்னா நம்ம வந்து ஆண்டவருக்கு முன்பாக என்ன செய்யணும்? நம்மளை தாழ்த்தணும். தாழ்த்தும் போது நான் அதான் முதல்ல சொன்னேன், நமக்கும் அவர் என்ன செய்வார்? தென்படுவார். நம்மளும் என்ன சொல்லலாம்? இதோ தேவன் அருகே இருக்கிறார்னு சொல்லலாம். இப்போ விசுவாசத்தில் சொல்கிறோம். நாங்கள் வர்றதுக்கு முன்னாலே இந்த இடத்த அவர் நிரப்பியிருக்காரு. என்ன விசுவாசம்? 18, 19, 20 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 19, 20 வசனங்களை போட்டிருக்கு. அல்லாமலும் நீங்கள் வேண்டிக்கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாலும் பூமியில் இருவர் ஒருமனப்பட்டிருந்தால் அது அவர்களுக்கு உண்டாகும். 20ஆம் வசனம் வாசிங்க. ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறேன். ஆராதனை